வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம். இசைத்தமிழில் என்ன பாடல் பார்க்கலாம்னா, பாசம் என்ற ஒரு திரைப்படம் வந்தது. நம்ம ஏற்கனவே கூட நான் பால் வண்ணம் பருவம் கண்டு அந்த பாடல் பேசியிருக்கிறேன். அந்த படத்துலேயே வந்து இன்னொரு பாடல் வந்து ஜல் 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 என்னும் சலங்கை ஒலி அப்படின்னு ஒரு பாடல். எஸ் ஜானகி அவங்க பாடிய பாடல் மிக பிரமாதமாக பாடியிருப்பாங்க. இன்றைக்கி எஸ் ஜானகி அம்மாவோட பிறந்த நாள், அதாவது ஏப்ரல் 23 அன்று எஸ் ஜானகி அம்மாவோட பிறந்தநாள். அவங்களோட பிறந்தநாளை கொண்டாட விதமாக ஒரு அழகாக அவங்க பாடின ஒரு பாடலை நம்ம பார்க்கலாம். அதாவது பாசம் என்ற ஒரு திரைப்படம் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் சரோஜா தேவி அவர்களும் நடிச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து திருடன், ஒரு வழிப்பறியெல்லாம் பண்ணுறவங்க மாதிரியெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இவங்க சரோஜா தேவி வந்து ஒரு நாட்டிய பெண்மணி. அவங்க வந்து ஒரு நாட்டியம் முடிச்சுட்டு வரும்போது அவர் வந்து கொள்ளையடிக்க வந்த மாதிரியா திருடின மாதிரியெல்லாம் இந்த பாடல்கள் வருது. அப்போது கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப அருமை அந்த கொள்ளை அடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து காட்டில் என்ன நடந்தது அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருடு போன பொருளை பற்றி பேசுகிறாங்க. அதாவது தன்னோட அவங்க மனசை நான் திருடிட்டேன்னு பாடுறாங்க. நானும் திருடி விட்டேன் அப்படின்னும் போது அவர் திருடினது எங்கேயும் சொல்லலை. கையில் இருப்பதை கொடி என்றான், கையில் எதுவும் இல்லை என்று கண்ணில் இருப்பதை கொடுத்து விட்டேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. திருடு போச்சின்னு முழுசாக ஒப்புதல் வாக்கு மூலமாக இருக்காது. ஆனால் அடுத்த சரணத்தில் பாடும்போது அவனை நானும் திருடி விட்டேன்னு சொல்லும்போது அப்போ அவன் திருடிட்டான்றது சொல்லப்படுது. அது ஒரு நல்ல ஒரு நுட்பமாக கவியரசர் எழுதியிருப்பார். அதுக்கு அடுத்த சரணத்தில் இன்றே அவனை கைது செய்வேன்னு எழுதியிருப்பார். கைது, விளக்கம், விடுதலை, இப்படி அந்த கைது சம்மந்தப்பட்ட சொற்களை வர மாதிரி கவியரசர் எழுதியிருப்பார். எஸ் ஜானகி ரொம்ப பிரமாதமாக பாடியிருப்பாங்க. இந்த பாடல் வந்து வண்டியில் போயிட்டே பாடுற பாடல்ன்றதுனால ஒரு ஜம்ப் இருக்கும். அவங்க அந்த மெட்டுலேயே ஒரு ஜம்ப் இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு ஜம்ப் அது. அதேமாதிரி ஜல் 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 என்னும் சலங்கை ஒலின்னும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அத்தி காய் 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 அப்படின்னு சொல்லும்போது அத்திக்காய், அந்த பக்கம் காயின்னு அர்த்தம். காயின்னும் போது இன்னொரு தடவை அழுத்தி சொல்கிறாங்க அர்த்தம். ஆனால் காய்னு 2-3 தடவை வளர்த்தும் போது அது ஒரு நகர்வு தன்மையை காட்டுதுன்னு நான் அப்போ சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் சல் 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 என்னும் சலங்கையொலி அப்படின்னும் போது அந்த ஜல் 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 ஜல்னு சத்தம் வந்துகிட்டே இருக்கிறத ஒரு தொடர்ச்சியை காட்டுது. அடுக்கு தொடர் மாதிரி தொடர்ச்சியை காட்டுது. சல சல சலவின சாலையிலே அப்படின்னும் போது சல 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 சலன்னு போகுதுன்னு அங்கே ஒரு அசைவு, ஒரு நகர்வை காட்டுகிறது. அதுதான் மெல்லிசை மாமன்னர், அந்த மெல்லிசை மன்னர்கள் எம்எஸ்எஸ் அவர்களும் டி.கே. ராமமூர்த்தி அவர்களும் இணைந்து இசையமைத்தாது. அந்த ஒரு மெட்டுவில் அந்த ஒரு நகர்வும் ஒரு பயணமும் தெரியும். மிக அழகான அமைப்பு அது. அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் இது. இந்த பாடலாம் கேட்போம். சல் 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 எனும் சலங்கையொலி அதுவும் ஒரு நகர்வு. அந்த பாடல் அந்த வண்டியில் பயணத்தில் இருக்கிற ஒரு ஜம்ப்பு தெரியும். சல சல சலவென சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காலைகளே சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே போய் சேரணும். அது அந்த ஒரு பெண் பாடுறதுனால அந்த வரி ரொம்ப கவியரசர் வந்து ரொம்ப அழகாக அந்த நுட்பமாக அந்த வரியை சேர்த்துருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி இசை ரொம்ப பிரமாதம். அந்த வயலின்லேயே அந்த அந்த ஒரு பயணத்தினோட அந்த அசைவை வந்து வயலின் சரசரன் வயலினில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பயணம் போகும்போது சோலைகளில் குயில் கூற சத்தம்லாம் கேட்கும், நம்மளை கடந்து கடந்து போயிட்டே இருக்கும். அது அந்த பயணத்தின் போது அந்த ஃப்ளூட் குயில் கூற மாதிரி இது நிறைய வந்துகிட்டே இருக்கும். தபலா உருட்டல்கள் நிறைய வரும். டோலக் இசை கூடவே வரும். ரொம்ப அருமையான ஒரு இசையமைப்பு, மெட்டமைப்பு. அதில் சரோஜா தேவி அவர்கள் வந்து நிறைய இடத்துல பேக் ப்ரொஜெக்ஷன் தான் காட்டுறாங்க. ஆனால் பேக் ப்ரொஜெக்ஷன் தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக அந்த படம் எடுத்திருக்காங்க. க்ளோஸ்அப்லலாம் வண்டியை நிற்க வச்சு அசிக்கிரமாக இருக்கும், அதுவும் தெரியாது. அழகாக உண்மையிலே யதார்த்தமாக அவங்களே ஓட்டுற மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறாங்க. டி.ஆர். ராமன் அவர்கள் இயக்கம் ரொம்ப நல்லா எடுத்திருக்கிறாங்க. அருமையான ஒரு டைரக்ஷன். சரோஜா தேவி ரொம்ப அழகாக நகையெல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகாக இருப்பாங்க, லட்சணமாக இருப்பாங்க. அது இந்த பாடல் வந்து அடுத்து முதல் சரணம். காட்டினில் ஒருவன் என்னை கண்டான், அந்த வண்டி போகுது அப்படி. கையில் இருப்பதை கொடு என்றான், கையில் நன்னா இருக்கு எடுத்துட்டா என்ன சொல்லுவோம்,
திருடனோட வசனம் என்ன, கையில் என்ன இருக்குது அதெல்லாம் கொடுத்துட்டு போ அப்படின்ல, அந்த வசனத்தை கவியரசர் எழுதியிருப்பார். கையில் இருப்பதை கொடு என்றான். கொடு, அந்த கொடு என்றான் அப்படின்னு ஒரு அந்த வசனத்தை அந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில், அந்த மாதிரி இன்டைரக்ட் ஸ்பீச்சை சொல்லும் போது கொடு என்றான் அந்த அந்த விவரிக்கிறாங்க அந்த காட்சி அப்படியே நம்ம கண் முன்னால். அப்புறம் கையில் எதுவும் இல்லை என்று அந்த மெட்டில் ஜம்பு பாருங்கள். கண்ணில் இருப்பதை கொடுத்து விட்டு, கண்ணில் இருக்கிறத கொடுக்குறது ரொம்ப டேஞ்சர், அதை கொடுத்துருக்குறாங்க. அடுத்த சரணம். அவன் தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானும் திருடி விட்டேன். அவன் தான் திருடன் நினச்சேன், ஆனால் அவனை நானும் திருடிட்டேன். அப்போது அவன் திருடிட்டான்றது இந்த வரியின் மூலம் மறைமுகமாக சொல்லப்படுகிறது. முதல் திருடிய காரணத்தால் முழுதாய் திருடிட மறந்து விட்டேன். முதல் திருடினா எனக்கு அனுபவம் இல்லையா, சரியா திருடலை, இன்னொரு தடவை பார்த்து இன்னொரு தடவை திருடணும் போல இருக்கு அப்படி பாடியிருப்பாங்க. அப்புறம் கடைசி சரணத்தில் இன்றே அவனை கைது செய்வேன். அந்த திருடன் என்பதனால அந்த திருடன், கைது, திருடு போனது, கொள்ளையடித்தது, மிரட்டினது, இது எல்லாமே அதை ஒட்டியே வரிகள் வச்சு எழுதியிருப்பார் கவியரசர். இன்றே அவனை கைது செய்வேன், என்றும் சிறையில் வைத்திருப்பேன், என்றுமே என்னோட மனசிறையில் வைத்திருப்பேன், விளக்கம் சொல்லவும் முடியாது, விடுதலை என்பதும் கிடையாது. ரொம்ப அருமையான வரிகள் எழுதியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். ஜானகியம்மா ரொம்ப பிரமாதமாக பாடியிருப்பாங்க. இந்த ஏப்ரல் 23 பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பாடலை கேட்போம், கேளுங்க. நன்றி, வணக்கம்.